அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நாம் போட்டாள மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சாள விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. இரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான். என் தோள்களிலே முழுவலமாய் உள்ளவனும் நீதான். என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான். என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே என் உயிரும் நீதான். என் இருதயத்தில் துடிதுடிப்பாய் இருப்பவனும் நீதான். எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதான். என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதான். இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான். இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான். உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா. நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் ஒன்னடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா.
கொடுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. காட்டு வீரங்கெல்லாம் கொடுத்தா தாம் மதிப்பு, படகாவி தூரவி எல்லாம் விழிஞ்சா தாம் மதிப்பு. பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தா தாம் மதிப்பு, நீ மகன் என்றால் உன் தாயை மதிச்சா தாம் மதிப்பு. தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான். உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா, என்னை என்றும் வாழ வைக்கும் தெய்வம் தெய்வம் நீயடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நட. உதவி செய்த பழனி அண்ணனுக்கும் நன்றி. அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் ஆரோக்கியமும் செல்வமும் சந்தோஷமும் நல்ல உடல்நலமும் வழங்கி அருள் புரிய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம், அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கு
ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.